வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் கேட்ட ஒரு பார்க்குக்கு போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட வெயிட் லாஸ் பத்தி கேட்டே இருக்கீங்க மக்களே. சோ அந்த வெயிட் லாஸ்க்காக வீட்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு பொருள் இறக்கி இருக்கோம். எஸ் மக்களே, சோ என்னோட வெயிட் லாஸ் என்ன பாப்பி சும்மா இருக்கு லக்கி என்கிட்ட சைலண்டா இருக்கே. சரி வீடியோ ஆன் பண்ணும்போது பேசலாம், நம்மள கொட்ட மாட்டாங்கன்னு வீடியோல தான் லக்கி இப்படி சொல்லிட்டு இல்ல பொரி உருண்டை சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டே இருக்கு, அதுக்கு தான் சொல்லுது. ஓகே மக்களே, சோ ஒரு அதிசய கருவி என்னோட வெயிட் லாஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதை பத்தி தான் நம்ம தேங்க்யூ பாப்பி வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ ஆற்றாற்று வெள்ளம் ஆரம்பிச்சிச்சு மக்களே. ஓகே ஃபைன், நம்மள இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிடுங்க. நிறைய பேசாம நம்ம வீடியோக்குள்ள ஓகே மக்களே. ஸோ ஃபைனலாக ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன் மக்களே. கடந்த கொஞ்ச காலமாகவே நிறைய பேர் வந்து என்னோட வெயிட் லாஸ் பற்றி கேட்டுகிட்டே இருந்துட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி டயட் இருக்கீங்க, என்ன மாதிரி நீங்கள் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றீங்க, என்னென்ன ஒர்க் அவுட் என்ன பவர் ரேஞ்சர் சைடுல என்ன பண்ணிட்டு எல்லா பத்தினா ஒரு சூப்பர் சீக்ரெட் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு சாரி வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 2 months முன்னாடி. அதுலதான் நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க. லாஸ்ட் ஒரு 3 months-ஆவே நான் கொஞ்சம் ஹெவியான டயட்ல எல்லாம் இருந்துட்டு இருக்கேன் மக்களே. ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெயிட் லாஸா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு பொருளை தான் மக்களே நான் வந்து முன்னாடி வச்சிருக்கேன். இதை பத்தி தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ், அதுதான் அகாராவோடைய இந்த ராயல் 3D வைப்ரேஷன் பிளேட். நிறைய பேருக்கு இதை பத்தின ஐடியா இல்லாம இருக்கலாம். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு எப்படி ஒரு த்ரெட்மில் ஒரு சைக்கிள் ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த வைப்ரேஷன் பிளேட்மே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த அகாராவோடைய வைப்ரேஷன் பிளேட்ல என்னென்ன இருக்கு, பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் யூனிட் கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து அந்த மெயின் யூனிட். இது கூட ஒரு பவர் கேபிள் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இதை பிளக் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்கு பவர் நமக்கு தேவை. அண்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கொடுத்திருக்காங்க. இத பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். இது கூட இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிமோட்மே கொடுத்திருக்காங்க. அண்ட் கூட வந்து ஒரு மேனுவல்மே கொடுத்திருக்காங்க. எப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்றது அப்படிங்கறத இதுல பார்த்து நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கலாம். கமிங் டு திஸ் வைப்ரேஷன் பிளேட், இதுல யூனிக் 3D வைப்ரேஷன் சிஸ்டம் இருக்கு மக்களே. இது கம்பைன்ஸ் ஆசிலேஷன் பிளஸ் லீனியர் வைப்ரேஷன். யூ ஆல் நோ ஆசிலேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மைல்டு ஷேக் கொடுக்கும். அண்ட் வைப்ரேஷனா நம்ம பாடியே வந்து வைப்ரேட் ஆகும். இது ரெண்டுமே இந்த மிஷின் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இது நீங்க வித் ஷூஸ் அண்ட் வித்அவுட் ஷூஸ் ரெண்டு விதமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இதை எப்படி இப்ப கனெக்ட் பண்றது, இது எப்படி என் அழகுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, டோன் பண்ணி நானே உள்ள எடுத்து வச்சிருவேன். இப்படி எல்லாம் பேச கூடாது. இது என்ன, இது ஹெல்ப் பண்ணாங்க மக்களே. இவனே இது மேல ஏறி நின்னு ஆடிட்டு மக்களே, இது மேல நின்னு சூப்பரா போகுது. மிஷினோட கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க மக்களே. அங்க இந்த வயரை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு கார்னரை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அவனோட மூக்குல பிளக் மூக்குல போறீ, உனக்கு தான் போண்டா மூக்கு. ஓகே மக்களே, மிஷினை நம்ம வந்து பிளக் இன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மிஷினை நீங்க 2 வே மூலமா ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த LED டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த ஆன் பட்டனை பிரஸ் பண்ணி வேணுங்கிற செட்டிங்ஸை நீங்க வந்து பண்ணலாம். ஆர் எல்ஸ் இந்த ரிமோட் யூஸ் பண்ணியுமே நீங்க ஆன் பண்ணலாம். கமிங் டு த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் மிஷினை. நீங்க பாத்தீங்கன்னா டைமர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டைமரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டைமரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்சிலேஷன் வேணும், வைப்ரேஷன் வேணுங்கிறத இந்த ஸ்பீட் மூலமா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமோட யூஸ் பண்ணி இத பாத்தீங்களா P1 P2 P3 னு டோட்டலா 5 ஆட்டோ வொர்க் அவுட் ப்ரோகிராம்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு வேணுங்கிற வொர்க் அவுட்டை இந்த மோட் யூஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேனுவலாவும் இந்த LED ஸ்கிரீன் வச்சு இந்த மிஷினை நீங்க ஆபரேட் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் கூட கொடுத்திருக்க இந்த ரிமோட்டை வச்சுமே நீங்க ஆபரேட் பண்ணலாம். ரிமோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அண்ட் மிஷினை ரன் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இங்க கீழே ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த மேல கீழே ரெண்டும் யூஸ் பண்ணி நீங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க பட்டன் யூஸ் பண்ணி டைமை நீங்க வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருக்கிறதா ப்ரோக்ராம் பட்டன். இதை யூஸ் பண்ணி இந்த மிஷினை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்றதுக்கு இந்த M பட்டன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி நீங்க ஸ்பீட் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல டோட்டலா
3 வைப்ரேஷன் மோட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் வைப்ரேஷன். இந்த மிஷினை நீங்க ஆன் பண்ணிட்டு ஒன்லி ஆன் ஆஃப் இந்த ஸ்டார்ட் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் லீனியர் மோட்ல போயிடும். ஸோ விச் மீன்ஸ் ஹரிசான்டல், உங்களுக்கு ஹரிசான்டல் வைப்ரேஷன் கொடுக்கும். இஃப் யூ பிரஸ் P பட்டன் along with இந்த ஸ்டார்ட் பட்டன் இது ரெண்டுத்தையும் ஒருக்கா நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மிஷின் enters into H mode which is oscillating. oscillatingனா front and back நமக்கு வந்து மூவ்மென்ட் கொடுக்கும். இதே P பட்டனை 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணிட்டு தென் நீங்க ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா இது HL மோட்க்கு போய்டும் which is full 3D வைப்ரேஷன். முன்ன பின்ன சைடுல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டோட்டல் பாடியுமே வைப்ரேஷன் ஆக்கிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல 5 ஆட்டோ வொர்க் அவுட் ப்ரோகிராம்ஸ் இருக்கு மக்களே. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த ப்ரோகிராம் பட்டனை 3 டைம்ஸ் நீங்க பிரஸ் பண்ணணும். சோ அதுக்கு அப்புறம் நீங்க பிரஸ் பண்ணும்போது ஒரு வொர்க் அவுட்க்குமே அது வந்து மூவ் ஆகும். சோ உங்களுக்கு எந்த வொர்க் அவுட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஆன் பண்ணா போதும். இதுல அட்ஜஸ்டபிள் ஸ்பீட் லெவல் இருக்கு மக்களே. 0 ல இருந்து 180 லெவல் வரைக்குமே மேனுவல் மோட்ல உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பீடை நீங்க இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தங்களுக்கு பாடி கண்டிஷன் டிஃபர் ஆகும். ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னு தோணும், அதிகமா இருக்கணும்னு தோணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பீடை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி உங்க வொர்க் அவுட்டை என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க நல்லாவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் மக்களே. அதுக்காக தான் இதுவுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம், இதுல பில்ட் இன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. வொர்க் அவுட் பண்ணும்போது தனியா வொர்க் அவுட் பண்ணா செம கடுப்பா இருக்கும் மக்களே. ஏன்னா வொர்க் அவுட் பண்றதே கடுப்பா தான் இருக்கும். இல்ல மக்களே ஜாலியா தான் இருக்கும். ஆனா வாயிலே வட சுடாத. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு பாட்டு கேட்டுட்டே வொர்க் அவுட் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்க மொபைல் போனை இந்த மிஷின் கூட நீங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டே வொர்க் அவுட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். மொபைல்ல நான் கனெக்ட் பண்ணிட்ட மக்களே நம்ம வைப்ரேட்டிங் பிளேட்டை இப்போ நான் சாங் ப்ளே பண்றேன். சூப்பர்ல. சோ இந்த மாதிரி நீங்களும் உங்க ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி ஜாலியா சாங்ஸ் கேட்டுட்டே வொர்க் அவுட் பண்ணலாம். மேக்ஸிமம் 180 kg வரைக்குமே இந்த வைப்ரேஷன் பிளேட் தாங்கும் மக்களே. எப்பவுமே இதை நீங்க பிளேஸ் பண்ணும்போது நல்லா ஃபிளாட் சர்ஃபேஸா பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வொர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரே மாதிரி வொர்க் அவுட் பண்ணி என்ன மாதிரி ரொம்ப போர் அடிக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் பிளேட் தேவைப்படும். இல்ல மக்களே நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். நீ ஐயோ ஏதோ தெரியாம அதிசயம் நடந்துச்சு. அத பெரிய விஷயமா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி ட்ரைனிங் வேணும், லிம்பமேட்டிக் ஸ்டிமுலேஷன் வேணும், ஆஃப் கோர்ஸ் கோர் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணனும்னா இந்த மிஷனை கண்டிப்பா நீங்க வாங்குங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். வெரைட்டி ஆஃப் ஹைபிரிட் 3D மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த மிஷன் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் இந்த யூசர் கைட்லயே என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இந்த மிஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டுருக்கு பாத்தீங்களா. இதை வச்சுதான் நான் ஒரு நாளைக்கு எனக்கு வேணுங்கிற வொர்க் அவுட்டை நான் சூஸ் பண்ணுவேன். இந்த மிஷன் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாண்டிங் ஸ்டாண்ட்ஸ் பண்ணலாம், ஸ்குவாட்டிங் ஸ்டாண்ட்ஸ் பண்ணலாம், அப்பர் பாடி வொர்க் அவுட் பண்ணலாம், லோயர் லெக் வொர்க் அவுட் பண்ணலாம், ஆர்ம் வொர்க் அவுட் பண்ணலாம், சிங்கிள் ஃபுட் ஸ்டாண்ட்ஸ் பண்ணலாம், சிட்டிங் ஸ்டாண்ட்ஸ் 1 and 2. டோட்டலா 8 வெரைட்டி ஆஃப் வொர்க் அவுட். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் எக்கச்சக்கமான ஹோல் பாடி எக்ஸசைஸ் இந்த மிஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வொர்க் அவுட்க்கு மிஷன் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை கண்டிப்பா நம்ம க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணணும். அத உனக்கே நீ சொல்லி. ஹே இல்ல மக்களே நல்லா நீ பண்ணிட்டு என்ன க்ளீன் பண்ண சொல்ல போற? இவனா மக்களே நல்லா மெயின்டைன் பண்ண மாட்டேன் பார்த்தல. இதோட இந்த அம்மாவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. என்ன பாரு பண்றாங்க. இத மெயின்டைன் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க பவரை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லா நீங்க வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க வொர்க் அவுட் முடிஞ்சோனா பவர் ஆஃப் பண்ணி நல்லா ஒரு டஸ்ட் ஃப்ரீ பிளேஸ்ல நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் எடுத்து வொர்க் அவுட் பண்றதுக்கு. அண்ட் இது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி மக்களே. ஒரு சோஃபா கீழேயோ இல்ல பெட் கீழேயோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டான பிளேஸ்ல நீங்க எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற போது எடுத்து நீங்க வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். சோ மிஷன் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. வொர்க் அவுட் பண்ணும்போது நம்ம சைக்கிளிங், ஜாகிங், ரன்னிங், த்ரெட்மில் எக்கச்சக்கமான விஷயம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு 1 hour சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா அந்த 1 hourல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கிடைக்குதோ அதே பெனிஃபிட் ஜஸ்ட் 10 minutes இந்த வைப்ரேஷன் பிளேட்ல நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு வியாதி வரும். அந்த வியாதிக்கு ஏதாவது ஒன்று செலவு வரும். இந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் தான் யோசிச்சேன். உங்க யாருக்குமே தெரியும் ஜிம் எல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அகாராவோட இந்த வைப்ரேஷன் பிளேட் பத்தி எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வாங்கின அப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே டக்குன்னு ஆகுது. ஸோ என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் நான் ஆட் பண்றேன் பாருங்க. பிஃபோர் வந்து 78 kg இருந்தேன், இப்போ நான் வந்து 74 kg இருக்கேன். டிஃபரன்ஸ் தெரியுதுன்றதை நான் சொல்றதை விட என்னோட சாரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க தான் சொன்னீங்க நல்ல வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு 1.5 இல்ல 2 monthsல எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு. இதுக்கும் நல்லா நான் சாப்பிட்டுட்டே தான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்குமே இதுல ஒர்க் அவுட் பண்ணோம் எனக்கு தூங்க வச்சு என் மிஷினை திருடி பண்ண வாங்கி கொடுக்க தெரிஞ்ச எனக்கு பண்ண தெரியாதம்மா. எனக்கு உரிமை இல்லையா? ஒர்க் அவுட் வந்து கஷ்டம் நம்ம நினைப்போம்ல, பட் ஜாலியா இருக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் கண்ணை மூடி தரதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகி நல்ல ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை உங்களுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே மக்களே, யான் பெற்ற இன்பம் பெறை வயகம் சொல்லிட்டு உங்க
உங்களுக்கும் இந்த மிஷின் பத்தி ஷேர் பண்ணணும். தத்துவலாம் பேசுறப்ப நான் இந்த அகாரோட ராயல் 3D வைப்ரேஷன் பிளேட்டை அமேசான்ல தான் மக்களை பர்ச்சேஸ் பண்ணேன். அகாரோ இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டியுமே கொடுக்குறாங்க. அமேசான், ஃபிளிப்கார்ட், agoro.com எல்லாத்துலயுமே இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், லிங்க்குமே கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட் மக்களே. இதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு மனசு துடியா துடிச்சது. அவ ஒல்லியான ரகசியத்தை சொல்லணுமா? ஷேர் அதுக்கு பண்ணுங்க. எங்களெல்லாம் பட் உட்கார ஸ்டில் வச்சா வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்ன பாப்பி வச்சிருக்காளே தீக்குச்சி ஒளியாத்தீங்க பாத்தீங்களா? அப்பா உயிரை வாங்கி அதெல்லாம் சேர்த்து கொலைக்கி. ஓகே மக்களே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம், நம்புறோம். அதான் வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பண்ணிட்டு பாருங்க. வேலை மீட் பண்ணி பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. பாய் guys.